தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து தனத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் குழந்தைய அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சௌந்தர்யா, நீ இந்த முடிவை எடுக்காத. ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப தப்பு அது. அவங்க அண்ணன் வந்து சொல்லுவாங்க. அவங்க அண்ணன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்டப்போ அவங்க அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வரதை நம்ம தடுக்கக்கூடாது. நம்ம பண்ண தப்புக்காக அந்த குழந்தைய எதுக்கு வந்து கலைக்கணும்? ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த உலகத்துக்கு வரதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனால நீ இந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்காத, நம்ம யோசிப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரோட அத்தை பொண்ணு ராதிகா தனத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன இந்த மாதிரி எங்கள் கல்யாண விஷயமா பேசுனீங்களா கதிர் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, அதுக்கான சூழ்நிலைலாம் இன்னும் வரல, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தனமும் சொல்கிறாங்க. சூழ்நிலை வரலையா இல்லை உங்களுக்கு பேச பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அதுக்கு அப்படிலாம் பேசுகிறேன்? அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டான டைம் வரும்போது நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா தனம் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஸோ ராதிகா விஷயத்தில் இனிமேல் கதிர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.